ஹாய், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எங்க மாடம்பாக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு பொதுவாவே இந்த அஸ்ட்ராலஜி அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு நான் பிரியா, ஹாய். ஹாய், அவங்கள ஹாய். பார்க்க வந்திருக்கேன். ஸோ இவங்களை எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். ஸோ இவங்க வந்து அஸ்ட்ராலஜி அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. ஸோ இவங்களை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த டேரட் ரீடிங் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக லைவா இப்ப டேரட் ரீடிங் எனக்காக பார்க்க போறாங்க. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. கண்டிப்பா. ஹாய் மக்களே, பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. டாரட் அப்படிங்கிறதுனா இதுவும் ஒரு வகை ப்ரெடிக்ஷன்ஸ் ரம்யா. சோ இது வந்து எப்படின்னா 1 இயருக்கு, அதாவது நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா 1 இயர்க்குள்ள இந்த டாரோ ரீடிங் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? சோ லாங் டைம்க்கு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன்ஸ் போலாம். சோ நான் ஹாரோஸ்கோப்பும் பாக்குறேன். பட் டாரோ அப்படிங்கிறது இப்ப குயிக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இப்ப நான் ஜாப் போலாமா போக வேண்டாமா, அப்ராட் போலாமா வேண்டாமா, இல்ல நான் இந்த சுவிட்ச் ஓவர் பண்ணணுமா, ஏதாவது இப்போ ஒரு ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ஏதாவது இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நீங்க ஆன்சர் வேணும் அப்படின்னா டாரோ த பெஸ்ட் சொல்யூஷன். எனக்கு மனசுல ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நினைச்சிட்டீங்களா உங்க கொஸ்டின்ஸ்? Yes. ஒரு கொஸ்டின் தான் கேட்கணுமா? எது வேணும் கேளுங்க, உங்க இஷ்டம் தான். சோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு என்னன்றதை நம்ம இப்ப பார்த்துடலாம். சோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். நினைச்சுக்கோங்க மனசுல இருக்கிற கொஸ்டின்ஸ். உங்க கொஸ்டின்ஸ் வந்துட்டு 50% வந்து ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு 3 to 6 monthsல அதுக்கு உண்டான எஃபெக்ட் வரும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது ஹோல்ட் ஆயிருக்கு. பட் இப்போ நம்ம சிவனோட பிளெஸிங்ஸோட கண்டிப்பா நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது சீக்கிரமா சக்சஸ். சோ என்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்கல, சொல்லுங்க. இப்ப சொல்லணும்னா சொல்லலாம். இது வந்து என்னுடைய ஒர்க் ரிலேட்டட் தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹாவ் அன் ஐடியா. அதை நான் இப்போதைக்கு சாரி உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு எனக்கு அது பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ நான் அதை ஸ்டெப் எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ப்ராசஸ் நான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ ரிசல்ட் வந்து எனக்கு இன்னும் 3 to 6 monthsல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் சீம்ஸ் டு பி வெரி பாசிட்டிவ். ஸோ நம்ம டைலமால இருப்போம்ல, சில விஷயத்த பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ இவங்க இப்ப பண்ணது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குது. அதுவும் இல்லாம சிவன் டெம்பிள்ல வச்சு இன்னைக்கு வந்து 3rd டே நான் கண்டினியூஸா கோயிலுக்கு வரேன். ஸோ ஐ பிலீவ் இன் தி பாசிட்டிவிட்டி. ஸோ இட் லுக்ஸ் பாசிட்டிவ். கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்கேன். எஸ். எஸ்.